ஹலோ சில்ட்ரன், நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. இன்றைக்கி சயின்ஸில் யூனிட் 1 அவர் என்விரான்மெண்ட் அதில் எவாலுவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், எவாலுவேஷன் மதிப்பீடு அதை நம்ம பார்க்க போகிறோம். ரோமன் லெட்டர் 1, சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். Which of these is an example for biotic factor? அப்படின்னா எது உயிர் காரணின்னு கேட்குறாங்க. வாட்டர், கோட், ஏர். அப்போ எது ஆன்சர்? கோட். அதை எடுத்து எழுதுங்க. அவர் என்விரான்மெண்ட் இஸ் சரவுண்டட் பை biotic factors, abiotic factors, both biotic and abiotic factors. நமது சுற்றுச்சூழல் டேஷ் ஆல் சூழப்பட்டுள்ளது. எதனால் சூழப்பட்டுள்ளது? both biotic and abiotic factors. அதை எடுத்து இங்கே எழுதணும். அடுத்தது பாருங்கள், human beings depend on dash for their food. இந்த ஹியூமன் பீயிங்ஸ்னால் மனிதர்கள் உணவுக்காக எதை நம்பியிருக்காங்க? பிளான்ஸ், சாயில், வுட். எது? பிளான்ஸ். அதை எடுத்து எழுதணும். அடுத்தது பாருங்கள், டேஷ் ஆர் தி ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ். எது முதன்மை உற்பத்தியாளர்கள்? ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நான் க்ரீன் பிளான்ஸ், க்ரீன் பிளான்ஸ், ட்ரை லீவ்ஸ். எது வரும்? க்ரீன் பிளான்ஸ். Which is an example for decomposer? அப்படின்னா டீகம்போசர்னால் என்ன சொன்னேன்? சிதைப்பவைன்னு சொன்னேன்னா இல்லையா? மேங்கோ ட்ரீ, பாக்டீரியா, டீர். எது? பாக்டீரியா. அதை எடுத்து இங்கே எழுதுங்க. அடுத்தது பாருங்கள், which of these living things would die if there were no green plants on earth? பூமியில் இந்த தாவரங்கள் இல்லைன்னா எந்தெந்த உயிர்காரணிகள் அழிந்துவிடும்? எந்தெந்த லிவிங் திங்ஸ்லாம் எந்தெந்த லிவிங் திங்ஸ்லாம் அழிஞ்சுவிடும்னு கேட்டிருக்காங்க. ஏ ஒரு கவ் இருக்குது, பியில் ஒரு பாய் பிளான்ட் வைக்கிற மாதிரி இருக்குது, சி ஒரு டாக் இந்த கிராஸ் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது, டிலையும் லைனும் அதே மாதிரி உட்காந்துருக்கு. அப்போ இந்த ஃபோர் பிக்சர்ஸும் கண்டிப்பாக இருக்கணும். எதுக்கு? லிவிங் திங்ஸ்க்கு க்ரீன் பிளான்ட்ஸு அவசியம். இல்லைன்னா லிவிங் திங்ஸ் என்ன ஆகிடும்? டை, இறந்துடும். அப்போ எது கரெக்டான ஆன்சர் பாருங்கள்? ஏ அண்ட் சி ஒன்லி, பி அண்ட் டி ஒன்லி, டி அண்ட் ஏ ஒன்லி, ஏ, பி, சி அண்ட் டி. அப்போ ஆன்சர் எது? ஏ, பி, சி அண்ட் டி. புரிஞ்சுதா? அடுத்தது fill in the blanks அப்படின்னா கோடிட்ட இடத்தை நிரப்புதல். ஃபர்ஸ்ட் ஒன், டேஷ் இஸ் ஏ கன்சியூமர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நுகர்வோர். கன்சியூமர்னால் என்ன சொன்னேன்? நுகர்வோர். கவ்வா, சாயிலா? அப்போ என்ன ஆன்சர்? கவ். அதை எடுத்து என்ன பண்ணணும்? இங்கே எழுதணும். கவ், கன்சியூமர். ஞாபகத்துக்கோங்க, டேஷ் இஸ் ஏ கன்சியூமர்னு கேட்டிருக்காங்க. கவ்வா, சாயிலா? கவ். அதை எடுத்து எழுதணும். அடுத்தது பாருங்கள், எ யங் பிளான்ட் இஸ் நோன் அஸ். யங் பிளான்ட் அப்படின்னா சிறிய தாவரங்கள், மரம், கன்றுன்னு கூட சொல்லலாம். அது ட்ரீயா, சாப்ளிங்கான்னு கேட்டிருக்காங்க. எ யங் பிளான்ட் இஸ் நோன் அஸ் யங் பிளான்ட். அப்போ என்னது? சாப்ளிங், இளந்தாவரங்கள் அப்படின்னு பொருள். அதை எடுத்து எழுதலாம். தேர்ட் ஒன், பிளான்டிங் ஆஃப் சாப்ளிங் ப்ரொவைட்ஸ் டேஷ். மரம் நடுதலால் நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிஜன், லேண்ட். என்ன ஆன்சர் வரணும்? எது ஆன்சர்? ஆக்சிஜன். அதை எடுத்து எழுதணும். பாருங்கள், பிளான்டிங் ஆஃப் சாப்ளிங், அதுக்கு ஆக்சிஜன் ஆன்சர். ஃபோர்த் ஒன், வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே இஸ். உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 15th
ஜூன் 5th. அப்போ என்ன ஆன்சர் வரணும்? ஜூன் 5th. அதை எடுத்து இங்கே எழுதணும். டேஷ் கெட் ஃபுட் ஃப்ரம் டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து உணவை பெறுகின்றன. எது பெறுது? டீகம்போசர்ஸா ப்ரொடியூசர்ஸா? ஆன்சர் சொல்லுங்கள் பாருங்கள். டீகம்போசர்ஸ். அப்போ ஆன்சர் என்ன? டீகம்போசர்ஸ். அதை எடுத்து இங்கே எழுதணும். இப்போ உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங். இங்கே லெஃப்ட் சைடு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்ச் ஆனது வந்து ரைட் சைடில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம எது சரியான ஆன்சரோ அதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்குரிய நம்பரை நம்ம போடணும். ஸ்டோன். ஸ்டோன்னா என்ன? கல். அது வந்து என்னது? பயோட்டிக்கா ஏபயோட்டிக் ஃபேக்டரா? ஏபயோட்டிக் ஃபேக்டர். இந்த இடத்துல இப்படி எழுதி 1 போட்டுக்கோங்க. அடுத்தது பாக்டீரியா. அது வந்து என்னது? டீகம்போசர். இதுக்கு போட்டு 2 போட்டுக்கோங்க. பிளான்ட்ஸ் ப்ரொடியூசர்ஸ் 3. பஃபலோ கன்சியூமர் 4th. இது மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணி அதுக்குரிய நம்பரை வந்து நீங்கள் போட்டுடணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் 4th one. சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எது சரி எது தவறுன்னு சொல்லி நம்ம சொல்லணும். கவனி. ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். உயிர் காரணிகளுக்கு வந்து உயிரற்ற காரணிகள் அவசியமாகிறது. பாருங்கள். ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். அப்போ ஆன்சர் என்ன? ஆமாம், கண்டிப்பாக உயிர் காரணிகளுக்கு உயிரற்ற காரணிகள் அவசியம். அதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும்? ட்ரூ. அடுத்து பாருங்கள். ரிவர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பயோட்டிக் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. ரிவர் பயோட்டிக் ஃபேக்டரா? உயிர் காரணியா? நதி இல்லை. அப்போ அது என்னது? ஃபால்ஸ். அப்போ ஃபால்ஸ். அடுத்தது. One maggots is organized during the first week of July every year. ஜூலை எவ்ரி இயரும் இந்த ஜூலை ஃபஸ்ட் வீக் வந்து 1 மகோட்ஸ்ன்னு கொண்டாடுறாங்கன்னு சொன்னோமா இல்லையா? பாருங்கள். எப்போ? த ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை எவ்ரி இயர். அப்போ அது என்னது? ட்ரூ. அப்போ என்ன எழுதணும்? ட்ரூ. அடுத்தது. பிளான்ட்ஸ் ஆர் தி கன்சியூமர்ஸ். தாவரங்கள் என்பவை நுகர்வோர்கள் சொல்கிறாங்க. பிளான்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கிறானே? ப்ரொடியூசர்ஸ் தானே சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே கன்சியூமர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ அது ஃபால்ஸ். அப்போ ஆன்சர் என்ன? ஃபால்ஸ். பிளான்ட்ஸ் ப்ரொவைட் ஃபுட் அண்ட் ஷெல்டர் டு லிவிங் திங்ஸ். தாவரங்கள் மற்றும் உயிரினங்களுக்கு உணவும் இருப்பிடமும் தருகின்றன. பிளான்ட்ஸ் தானே நமக்கு ப்ரொவைட் கொடுக்குது. எதை? ஃபுட்டையும் தங்கக்கூடியதுக்கான நிழலையும் கொடுக்குதா இல்லையா? அப்போ அது கரெக்டு தான். அப்போ என்ன ஆன்சர் வந்து? ட்ரூ. நெக்ஸ்ட் போகலாமா? பாருங்கள். ஆன்சர் தி ஃபாலோயிங். விஜய் பிளேஸ்ட் 2 things P and R. 1 வந்து லிவிங், அனதர் வந்து 1 அடுத்தது வந்து நான் லிவிங் இன் செப்பரேட் கேஜ் வித் ஃபுட் அண்ட் வாட்டர். விஜய்னு ஒரு பாய், பி அப்புறம் ஆர். ஒன்று வந்து லிவிங் பயோட்டிக்கு, ஒன்று நான் லிவிங்னா ஏ பயோட்டிக்கு. அதை வந்து ஒரு கேஜ்னால் என்னது? ஒரு கேஜ்னால் கூண்டில் தனித்தனியாக வச்சு சரியான உணவும் நீரும் ரெண்டுத்துக்குமே கொடுக்குறான். அப்போ அதில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? நம்பர் ஆஃப் வீக்ஸு. முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பியோட வெயிட்டு 2 kg, செகண்ட் வீக்கு 4 kg, தேர்ட் வீக்கு 6 kg, ஃபோர்த் வீக்கு 8 kg இருக்குது. ஆனால் ஆரோட இது பாருங்கள், வாட்டரும் கொடுத்தான் ஃபுட்டும் கொடுத்தான். ஆனால் அதனோட இது பாருங்கள் 1.5 kg தான் இருக்குது ஃபஸ்ட்டு வீக்கு. இது எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ நல்லா இதை பார்த்துக்கோங்க. இப்போ இது கொஸ்டின் வந்து கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள். கொஸ்டின் வந்து கீழே இருக்குது பாருங்கள். விச் திங்க் இஸ் லைக்லி டு பி எ லிவிங் திங். எது வந்து லிவிங் திங் கேட்டிருக்காங்க? பியா ஆரா? சொல்லுங்கள் பார்க்கலாம். பி.
அப்போ அதுக்கு ஏன் வந்து அப்படின்னா அது என்ன ஆன்சர் சொல்லலாம்? ஒவ்வொரு வீக்காகவும் அதனுடைய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் ஆரோட வெயிட் என்ன இருக்குது? அப்படியே இருக்குது. அப்போ வந்து எது வந்து லிவிங் திங்? பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். வாட் வில் பி த வெயிட் ஆஃப் லிவிங் திங் இன் எ வீக் 6? 6வது வாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வீக் 2 kg, செகண்ட் வீக் 4 kg, தேர்ட் வீக் 6 kg, ஃபோர்த்து வீக் 8 kg. அப்போ வந்து 5th வீக் என்ன இருக்கும்? 10 kg, 6th வீக் 12 kg. அப்போ ஆன்சர் என்ன? 12 kg. ரைட் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. பயோட்டிக் அண்டு ஏபயோட்டிக். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லலாம். இந்த பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 63 இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் என்ன? 63. அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து இங்கே பாருங்கள், பிளான்ட்ஸ், ஹியூமன் பீயிங், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ், இதெல்லாம் வந்து பயோட்டிக்கு. ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னால் சாயில், வாட்டர், சன்லைட், ஏர், இதெல்லாம் வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். அது வந்து அந்த 63 இந்த சர்க்கிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதை பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ரைட் எனி 3 டிஃப்ரென்சஸ் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளுக்கு இடையேயான வேறுபாடு என்னன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 61, மறந்துடாதீங்க 61. நான் படிக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. நானே இப்போ இது பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்களா இல்லையா? அதே பாருங்கள். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா biotic factors, they can breathe and grow. Abiotic factors, they cannot breathe and grow. They need food to live. They do not food to live. They can feel. They cannot feel. இந்த 3 கூட எழுதலாம். நெக்ஸ்ட்டு 4th ஒன் கூட எழுதலாம் முயற்சி பண்ணால். தே கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ். தே டு நாட் கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ். இதில் எனி 3 தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 3 டிஃப்ரென்சஸ் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 4th 4 தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது தான். லிஸ்ட் தி ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் நீடட் ஃபார் இன்செக்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இன்செக்ட்ஸ் அப்படின்னா பேஜ் நம்பர் 61 நம்ம பார்த்தோமா இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்செக்ட்ஸில் கேட்டிருக்காங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? லிஸ்ட் தி ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் நீடட் ஃபார் இன்செக்ட்ஸு. இன்செக்ட்ஸ்க்குரிய ஏபயோட்டிக் உயிரற்ற காரணிகள் எதை நம்பியிருக்கு இன்செக்ட்ஸ்னால் ஏர், சாயில். அதை மட்டும் நீங்கள் அதுக்கு ஆன்சர் எதுனா போதும். அடுத்து பாருங்க, வாட் ஆர் த பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் எ பேலன்ஸ்டு ஈகோசிஸ்டம். பேஜ் நம்பர் 65 எடுத்துக்கோங்க. 65 எடுத்து பார்க்கலாமா? த பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இன் அண்ட் ecosystem includes producers, consumers and decomposers. அதுதான் அதுக்குரிய ஆன்சர். why plants are called primary producers அப்படின்னா ஏன் வந்து அந்த தாவரங்கள் இருக்குதுன்னு பிளான்ட்ஸு அதை வந்து முதன்மை உற்பத்தியாளர்கள்னு ஏன் சொல்கிறோம்? அது ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ்னால் முதன்மை உற்பத்தியாளர்கள்னு பேர். அதுக்கு பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 65. அதுவும் என்னது? பேஜ் நம்பர் 65. லிவிங் திங்ஸ் தட் கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் ஆர் கால்ட் ப்ரொடியூசர்ஸ். Green plants are the producers. They make their own food by the process of photosynthesis. Hence, they are called primary producers. Hence, they are called primary producers. இதுதான் அதுக்குரிய
ரைட் எனி 4 பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான்ஸ். தாவரங்களுடைய பயன்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 67. இங்கே பாருங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ப்ரொவைட் ஆக்சிஜன் ஃபார் ப்ரீத்திங், help in bringing rainfall, give wood for making furniture, offer a good environment to live. இதில் நமக்கு 6 கொடுத்துருக்காங்க. எனி 4 நீங்கள் எழுதினா போதும். இங்கே பாருங்கள். ரோமன் லெட்டர் 6th ப்ராஜெக்ட். மேக் அன் ஆல்பம் பை கலெக்டிங் பிக்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பயோட்டிக் and abiotic factors. பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸோட பிக்சர்ஸ் கிடச்சதுன்னா அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு ஆல்பமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுதான் இந்த ப்ராஜெக்ட். இதோடு இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.